ஓகே. வாட் இஸ் ஸ்டோரேஜ் கிளாஸ் அண்ட் இட்ஸ் யூஸ்? ஓகே. ஸ்டோரேஜ் கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம புரோகிராம் மெமரில எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம கோட் இருக்கு எழுதிட்டோம். ஓகே. அத வந்து கம்பைல் பண்றோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் test.c அப்படின்னு ஜிசிசி test.c தான் கம்பைலர். கம்பைல் பண்றோம். கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து மிஷின் கோட் ஜெனரேட் ஆகும். விச் இஸ் நத்திங் பட் எக்ஸி ஃபைல். test.exeன்னு ஒரு ஃபைல் ஜெனரேட் ஆகும். அந்த ஃபைல்ல சிபியூக்கு புரியிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதான் மிஷின் கோட். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இத ரன் பண்றோம். ரன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த அந்த இந்த எக்ஸி ஃபைல் எங்க இருக்குதோ அங்க போயிட்டு டாட் ஸ்லாஷ் குடுத்து test.exe அப்படின்னு குடுப்போம். இத நம்ம வந்து எக்ஸிகியூட்டபிள் ஃபைல்ன்னு சொல்லுவோம். ஏன் எக்ஸிகியூட்டபிள்னு சொல்றோம்னா, சிபியூவால எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. அதனால இது எக்ஸிகியூட்டபிள் ஃபைல்ன்னு சொல்றோம். இத எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃபைல்ல இருக்கிற கன்டென்ட்ஸ் எல்லாமே ரேம்க்கு வரும். ஸோ ரேம்ல வரும்போது இப்படி தான் இருக்கும் ரேம்ல. அதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கோட் செக்மெண்ட்ல இருக்கும். இந்த நம்ம புரோகிராம்ல வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள், குளோபல் வேரியபிள்ஸ் தான் டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இனிஷியலைஸ் குளோபல் வேரியபிள் இந்த செக்மெண்ட்ல இருக்கும். சப்போஸ் குளோபல் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னா, அது அன்இனிஷியலைஸ் குளோபல் செக்மெண்ட்ல இருக்கும். நம்ம இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, மேலாக் போட்டு டைனமிக்கா மெமரி அலோகேட் பண்ணுவோம். எப்படி வந்து ஜாவால நியூ போட்டு பண்றோமோ, சில மேலாக் போட்டு மெமரி அலோகேட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீப் செக்மெண்ட்ல இருக்கும். அப்புறம் ஒரு ஃபங்ஷனுக்குள்ளார வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஃபங்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்டாக்ல மெமரி செக்மெண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஸோ, ஒரு நம்ம புரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு முன்னாடி ரேம்ல இப்படி தான் இருக்கும். இதான் மெமரி லேஅவுட் ஆஃப் த புரோகிராம். இத ப்ராசஸ் அட்ரஸ் ஸ்பேஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ, ப்ராசஸ் உடைய அட்ரஸ் ஸ்பேஸ். ஓகே. இப்ப ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படின்றது என்னன்னா, ஸ்டோரேஜ் கிளாஸ் எத குறிக்குது அப்படின்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி, அந்த வேரியபிள் எங்க ஸ்டோர் ஆகும்? அப்புறம் அந்த வேரியபிளோட இனிஷியல் வேல்யூ என்ன? அந்த வேரியபிளோட ஸ்கோப் என்ன? அந்த வேரியபிளோட லைஃப் டைம் என்ன? இந்த 4 விஷயத்த குறிக்கும். ஸோ, இதுல நமக்கு ஆட்டோ, ஸ்டாட்டிக், எக்ஸ்டர்ன், ரெஜிஸ்டர்ன்னு 4 ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்கு. இது வேரியபிளுக்கு முன்னாடி போடுற கீவர்ட். இது வந்து வேரியபிள் எங்க ஸ்டோர் ஆகும்? அப்படின்றத குறிக்கிறது. ஸோ, முதல்ல அத பார்ப்போம் என்னன்னு. ஓகே. இப்ப ஆட்டோ அப்படின்னா ஸ்கோப் வந்து லோக்கல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஒரு வேரியபிள வந்து அ டிக்ளேர் பண்ணோம். ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இந்த ஃபங்ஷனுக்குள்ளார ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். இன்ட் a = 5 அப்படின்னா, இந்த ஃபங்ஷனுக்குள்ளார தான் அக்சஸ் பண்ணலாம். லோக்கல்ல மட்டும் தான் அக்சஸ் பண்ணலாம். இதுக்கு வெளிய அக்சஸ் பண்ண முடியாது. அதான் ஸ்கோப். எங்க அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான். லைஃப் டைம் வந்து ஃபங்ஷன் ஆர் பிளாக். ஃபங்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணியிருந்தா ஃபங்ஷன், இல்ல இதுக்குள்ள ஒரு இஃப் ஸ்டேட்மென்ட் இருக்கு. இது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட். இங்க டிக்ளேர் பண்ணியிருக்க அப்படின்னா, இன்ட் சி டிக்ளேர் பண்ணியிருக்கன்னா, இந்த பிளாக்குள்ள மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ, லைஃப் டைம் வந்து அதுக்கப்புறம் மெமரி ஃப்ரீ ஆயிடும். அதான் லைஃப் டைம். எப்போ வரைக்கும் மெமரி வந்து ஃப்ரீ ஆவாம இருக்கும்ன்றது தான். டிஃபால்ட் வந்து கார்பேஜ் வேல்யூ. டிஃபால்ட்டா என்ன வேல்யூ இருக்கும்? அசைன் பண்ணினா 5ன்னு இருக்கும். சப்போஸ் அசைன் பண்ணாம இன்ட் ஏ மட்டும் போட்டீங்கன்னா, கார்பேஜ் வேல்யூ. ஏதாவது கண்ட வேல்யூ இருக்கும். அப்புறம் ஸ்டோரேஜ். எங்க ஸ்டோரேஜ் ஆகும்? ஸ்டோர் ஆகும்? ஸ்டாக். ஓகே. எந்த விதத்துல யூஸ் ஆகுது? மெயின்லி குளோபல் வேரியபிள். டெம்பரல், லோக்கல் வேரியபிள்ஸ், குளோபல் வேரியபிள் இல்லைங்க. லோக்கல் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல. இந்த ஃபங்ஷன கால் பண்ணும்போது இங்க இன்ட் ஏன்னு பாஸ் பண்றோம்ல. இந்த வேரியபிளுக்கெல்லாம் ஸ்டாக்ல அலோகேட் ஆகும் மெமரி. ஸோ, இந்த 4 விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கோப் எங்கெங்கெல்லாம் அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியும்? எது வரைக்கும் அந்த மெமரி லாஸ்ட் ஆகும்? லைஃப் டைம், டிஃபால்ட் வேல்யூ என்ன? ஸ்டோரேஜ். இத குறிக்கிறது தான் ஸ்டோரேஜ் கிளாஸ். இதுவே ரெஜிஸ்டரா இருந்தா அதே தான். எக்செப்ட் ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணாம சிபியூ ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆகும். ஸோ, ஃப்ரீக்வென்ட்டா ஒரு வேரியபிள் அக்சஸ் பண்ணிட்டே இருக்கிற, ஒரு வாட்டியும் போய் மெமரில போய் எடுத்துட்டு வர டைம் ஆகுது அப்படின்னா, நீ ரெஜிஸ்டர்ன்னு குடுத்த அப்படின்னா, அது வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி இத இங்க குடுக்கணும். ரெஜிஸ்டர் அப்படின்னு. அந்த வேரியபிளுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் குடுக்கணும். குடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு இது ஏத்த மாரி ஃபாலோ ஆகும். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் வந்து ஸ்கோப் வந்து லோக்கல் ஆர் ஃபைல்ன்னு குடுத்துருக்காங்க. ஆம் லோக்கல் ஆர் ஃபைல்னா என்னன்னா, இப்ப ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இந்த ஃபங்ஷனுக்குள்ளார ஒரு வேரியபிள நான் ஸ்டாட்டிக்ன்னு போடுறேன். ஸ்டாட்டிக் இன்ட் a = 0 அப்படின்னு போட்டு a பிளஸ் பிளஸ் குடுத்துடுறேன். ஓகே. ஆ இப்ப இந்த ஃபங்ஷன நான் 3 வாட்டி கால் பண்றேன். ஓகே. 3 வாட்டி கால் பண்றேன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் வந்து லோக்கல் தான். இங்க தான் அக்சஸ் பண்ண முடியும். வெளிய அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. பட் லைஃப் டைம் இஸ் என்டயர் புரோகிராம் அப்படின்னா, இது முடிஞ்ச உடனே மெமரி ஃப்ரீ ஆயிடாது. ஸோ, ஃபர்ஸ்ட் வாட்டி கால் பண்ணும்போது என்ன ஆகும்? a = 0, a 1ன்னு ஆகுமா? செகண்ட் வாட்டி கால் பண்ணும்போது a 0 அசைன் ஆவாது. ஓகே. ப்ரீவியஸ் வேல்யூ என்ன? 1ஆ?
இப்ப பிளஸ் பண்ணா 2ன்னு ஆகும். அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது திருப்பி 0 அசைன் ஆகுது. இப்ப 2வா 3ன்னு ஆகும். சோ ப்ரீவியஸ் வேல்யூ வந்து ரீட்டெயின் ஆகும். ஸ்டாட்டிக். இதே ஸ்டாட்டிக் ரிமூவ் பண்ணிட்டா ஒரு வாட்டியுமே A 0 ஆகி +1 ஆயிடும். சோ இதுதான் ஸ்டாட்டிக்கோட யூஸ். இதுவே நான் வெளிய ஸ்டாட்டிக் டிக்ளேர் பண்றேன். ஒரு குளோபல் வேரியபிள வந்து ஸ்டாட்டிக்ன்னு டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா, அது என்ன அர்த்தம்னா, அந்த வேரியபிள அந்த ஃபைல்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற ஃபைல்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகே. இதான் குளோபல் வேரியபிள ஸ்டாட்டிக்கா டிக்ளேர் பண்றது யூஸ். ஓகே. இது எங்க சேர் ஆகும்னா டேட்டா செக்மென்ட். நம்ப முன்னாடி பார்த்ததுல இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த இனிஷியலைஸ் குளோபல் வேரியபிள் இந்த 2மே சேர்ந்தது தான் டேட்டா செக்மென்ட். ஓகே. இது வந்து டேட்டா செக்மென்ட்ல ஸ்டோர் ஆகும். ஓகே. அடுத்தது எக்ஸ்டர்ன். எக்ஸ்டர்ன் வந்து குளோபல். என்டையர் புரோகிராம்ல யூஸ் ஆகலாம். டிஃபால்ட் வேல்யூ 0. ஸ்டாட்டிக்மே டிஃபால்ட் வேல்யூ 0 தான். இதுவும் டேட்டா செக்மென்ட்ல ஸ்டோர் ஆகும். இது எப்படி அப்படின்னா, எக்ஸ்டர்ன் வந்து சப்போஸ் ஃபைல் 1 இருக்கு. ஃபைல் 1.c இங்க வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. இன்ட் a இஸ் ஈக்குவல் டூ 5 அப்படின்னு. அத வந்து வேற யூஸ் பண்றாங்க. ஓகே. இப்ப ஃபைல் 2.cல நான் இந்த வேரியபிள இங்க யூஸ் பண்ணணும். அப்ப நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா? ஜாவாலலாம் இங்க எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா? அதே மாதிரி எப்படி யூஸ் பண்றதுன்னா, எக்ஸ்டர்ன் அப்படின்னு போடணும். எக்ஸ்டர்ன் இன்ட் a. அப்ப இந்த ஃபைல்ல இந்த ஏக்கு ஒரு மெமரி அலோகேட் ஆகலாம் 4 பைட். அதே 4 பைட் தான் நம்ம இங்கேயும் அக்சஸ் பண்ணுவோம். சோ வேற ஒரு ஃபைல்ல இருக்கிற வேரியபிள இங்க எக்ஸ்டர்ன் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணணும். ஆனா இதுவே நம்ம இங்க ஸ்டாட்டிக்ன்னு போட்டோம் அப்படின்னா, எக்ஸ்டர்ன் பண்ண முடியாது. எக்ஸ்டர்ன் பண்ணா எரர் சொல்லிடும். ஏன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அந்த ஃபைல்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். குளோபல் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். ஓகே. லோக்கல் ஸ்டாட்டிக் வேரியபிள் அந்த ஃபங்ஷன்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா அதோட வேல்யூ பிரிசர்வ் ஆகும். உடனே மெமரி ஃப்ரீ ஆயிடாது. ஓகே. சோ திஸ் இஸ் வாட் இஸ் அப்புறம் ஷார்ட் ஆன்சர் பாருங்க. ஸ்டோரேஜ் கிளாஸ் ஸ்பெசிஃபைஸ் a ஸ்கோப், லைஃப் டைம், ஸ்டோரேஜ் லொகேஷன் அண்ட் லிங்கேஜ். ஓகே. சோ எங்க ஸ்டோர் ஆகுது? ஸ்டோரேஜ் லொகேஷன், ஸ்கோப், லைஃப் டைம் அண்ட் இனிஷியல் வேல்யூ போட்டுருவோம். ஓகே. காமன் யூஸ் கேஸ் ஆட்டோ, ஸ்டோரேஜ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்.